வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே கந்தாந்த நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ஆயில்யம் அல்லது ஆஸ்லேஷா என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தை பற்றி பேசப்போகிறோம். புதனின் ஆளுமைக்கு உட்பட்ட நட்சத்திரம், நாகதேவதையின் ஆளுமைக்கு உட்பட்ட நட்சத்திரம், குண்டலினி யோகத்தை சொல்லக்கூடியது. நாம் பதஞ்சலி மகரிஷி என்று சொல்கின்றோமே, பதஞ்சலி மகரிஷி, காகபுஜண்டர் மற்றும் அகத்தியரின் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் விலங்கு ஆண் பூனை. பூனை என்று சொன்னாலே அதில் ஆண் பூனை என்பது தன் எல்லை என்ன என்பதை வரையறுத்து கொண்டு செயல்படுத்தக்கூடியது. அதிகம் விளையாட்டுத்தனமும் உண்டு, அங்கே விஷயமும் உண்டு. ஆண் பூனைகள் என்பது அறிவாற்றலில் சிறந்தது என்பார்கள். தேவைப்பட்டால் மட்டுமே தனது அறிவாற்றலை பயன்படுத்தும், அதுவரை அமைதியாக காத்திருக்கும் என்றெல்லாம் இதன் குணமாக சொல்லுவார்கள். ஆயில்ய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது காலபுருஷ தத்துவத்திலே நமக்கு கடகராசியிலே இறுதியாக 9ஆம் நட்சத்திரமாக வருவது லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் என்ற வகையிலே ஞானத்தை குறிக்கக்கூடியது.